இயற்கை எப்பவுமே தோற்றம்னு ஒன்று இருக்குது, மறைவுன்னு இன்னொன்று இருக்குது. அட் த சேம் டைம் இந்த பிளாக் ஹோல் எப்படி தோற்றமாச்சு, எதனால இந்த பிளாக் ஹோல் ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகுது ஸ்பேஸில், அண்ட் அனதர் திங் இந்த பிளாக் ஹோலோட ஃபோட்டோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ், சயின்டிஸ்ட், ஸ்காலர்ஸ் எல்லாருமே தேடிட்டு இருந்த டைமில் 2019 டைமில் கரெக்டாக ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி வெளியே ஃபோட்டோவாக வந்துடுச்சு. அந்த ஒரு ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, பிளாக் ஹோலுக்குள்ளே என்ன இருக்குது, பிளாக் ஹோலை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு ஸ்மால் ஜிஸ்ட் மாதிரி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் சேனல் வரீங்கன்னா ப்ளீஸ் கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச். இந்த உலகம் எப்பவுமே அழகும் ஆபத்தும் நிறைஞ்சதுன்னு அடிக்கடிக்கு நம்ம மிஸ்ட்ரிஸ் பார்க்குற வீடியோஸில் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அட் த சேம் டைம் ஃபாதர் ஆஃப் மிஸ்ட்ரி அப்படின்னா கம்பல்சரி இது பிளாக் ஹோலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பிளாக் ஹோலுக்கு பின்னாடி அவ்வளோ மர்மங்கள் இருக்குது. இன்னும் ஸ்டில் எல்லாமே தேடிட்டு இருக்காங்க இந்த பிளாக் ஹோல் என்னவா இருக்கும், அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இந்த பிளாக் ஹோல் வந்து எப்படி உருவாகுது, எப்படி பிறக்குது அப்படின்னு பார்க்கலாம். எப்போவுமே ரொம்ப பிரைட்டஸ்ட்டாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சன்னுன்னு சொல்லுவோம். அட் த சேம் டைம் சன்னை விட ரொம்ப பிரைட்டாக இருக்கிறதுனால தான் ஸ்டார் வந்து சன்னை விட ரொம்ப தூரமாக இருக்குது. சன் ஆல்சோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்டார். ஸோ ஸ்டார் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது. எந்த ஸ்டார் வந்து சன்னை விட மாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கோ, அதோட அளவு வந்து எது சன்னை விட ரொம்ப பெருசாக அளவாக இருக்கோ அது வந்து ஃபியூஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அந்த ஒரு ஃபியூஷன் ரியாக்ஷன் சுவிட்ச் போட்டால் லைட் எரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் எல்லா ஸ்டாருக்குள்ளேயுமே ஒரு ஃபியூஷன் ரியாக்ஷன் ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபியூஷன் ரியாக்ஷன் காலியாகும் போது, ஐ மீன் அதோட ஃபைனல் டெத் டே வரும்போது அதோட ஃபியூஷன் ஸ்டாப் ஆகும்போது என்ன ஆகுனா பிளாஸ்ட் ஆகும். ஸோ அந்த பிளாஸ்ட்டுக்கு பேர் வந்து சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன்னா, அந்த ஒரு ஸ்டார் இப்படி இருக்கா, ஸோ பிரைட்னஸ் அதிகமாக கொடுத்துட்ருக்கு. அது வெடிக்கும் போது பிக் பேங் ஆகும்போது உலகத்திலே இது வரைக்கும் கொடுக்காத அளவுக்கு பிரைட்னஸ் அது கொடுக்கும். அதோட லைஃப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணும் ஃபைனல் டே வரும்போது. ஸோ சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது வெடிஞ்சிச்சு. ஸோ அந்த ஸ்டார் வெடிஞ்ச உடனே சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன ஆகும்னா ஸ்ப்ரெட் ஆகும், எக்ஸ்ப்ளோசிவ் ஆகும், சைடில் ஃபுல்லாகவே போயிடும். பட் இந்த சென்டர் ஆஃப் த பிளேஸில் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, ஸோ அங்கேருந்து தானே எல்லாமே வெடிஞ்சிச்சு. அந்த சென்டர் ஆஃப் த பிளேஸ் என்ன பண்ணுன்னா, இது வெடிஞ்சு போன எல்லா பார்ட்டிகளையுமே கம்ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். கம்ப்ரெஸ் எவ்வளோ வேகமாக பண்ணுன்னா, இப்படி போச்சு பார்த்தீங்களா, ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து மறுபடியும் க்ளோஸ் ஆகிடும். ஸோ க்ளோஸ் ஆகும்போது எவ்வளோ ஸ்பீடில் ஃபோர்ஸ் ஆகும்னா அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவுக்கு அதிகமாக ரேப்பிட்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து உள்ளே இழுத்துட்டு போகும். ஸோ அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஆன உடனே அந்த லைட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, வெடிஞ்சு போன ஸ்டார் தொகுலேருந்து நிறைய பிரைட்னஸ்லாம் இருக்கும். அந்த பிரைட்னஸ் இதுக்குள்ளே ஜாயிண்ட் ஆகி சுற்றி வெளியே போன அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன ஆகுனா ஹீட் ஜென்ரேட் ஆகி அந்த ஒரு சென்டர் ஆஃப் த மையப்பகுதியில் இருந்து வெளியே அவுட்டரில் டிஸ்க் ஃபார்மேட்டில் சுற்றி சர்க்கிள் ஸ்டார்ட் ஆகும். சுற்றி சர்க்கிள் ஸ்டார்ட் ஆகும் போது எக்ஸ் கதிர்கள் உண்டாகும். எக்ஸ்ரே வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அதில் இருந்துன்னு. ஸோ பிக்சரில் காட்டுற மாதிரி இந்த சென்டரில் இருக்க பிளாக் ஹோல் நம்ம கண்ணுக்கு தெரியாது, பட் அது சுற்றிட்டு இருக்க அக்ரீஷன் டிஸ்க்னு சொல்லுவாங்க. அந்த அக்ரீஷன் டிஸ்க் ஃபார்ம் ஆன உடனே தான் சென்டர் ஆஃப் த பாயிண்ட் தான் நம்ம பிளாக் ஹோலை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து பிளாக் ஹோல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு அழிவில் இருந்து தான் இன்னொரு விஷயம் பிறக்குது. அது பிரம்மாண்டமாக ஆகும்போது தான் மக்கள் திரும்பி பார்க்குறாங்க, சயின்டிஸ்ட் திரும்பி பார்க்குறாங்க, அதை பற்றி தெரிஞ்சுங்கன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அட் த சேம் டைம் அது படமாகவும் எடுக்கிறாங்க. ஓகே, இதோட ப்ராசஸ் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பிளாக் ஹோல் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மில்கி வேல ஒரு பிளாக் ஹோல் இருக்குது. அது வந்து சாஜிட்டேரியஸ் ஏன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஃபைனலாக ரிசர்ச்சர்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு பிளாக் ஹோலோடைய ஃபோட்டோ நம்மக்கிட்ட இல்லை. அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அதோட ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. 70s டைமில் இருந்து இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் கண்டுபிடிக்கிறாங்க, வெவ்வேறு பிளாக் ஹோல் கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாமே தியரிஸ் மூலியமாக தான் இருக்குது. ஃபைனலாக நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கல, அது ஒரு பிக்சர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பிளாக் ஹோல் இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. இதை சுற்றி அக்ரீஷன் டிஸ்க் இருக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த பிளாக் கலர் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஒரு ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் பாயிண்ட் இருக்கும். ரூமுக்குள்ளே வரதுக்கு ஒரு என்ட்ரி, அந்த மாதிரி இந்த பிளாக் ஹோலுக்குள்ளே வரதுக்கான என்ட்ரி, அதை வந்து ஈவெண்ட் ஹொரைசான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு வெளியே தான் அக்ரீஷன் டிஸ்க் எல்லாமே சுற்றிட்டு இருக்கும். ஸோ இந்த இன்பிட்வீன் அக்ரீஷன் டிஸ்க் அதுக்குள்ள ஈவெண்ட் ஹொரைசான் பிளாக் ஹோல், இதுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு ரேடியேஷன் ஒன்று போகும். ஸோ அது வந்து ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாக் ஹோலுக்குள்ளே போக முடியுமா முடியாதா? ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குது, எதனால் பிளாக் ஹோல் பிளாக் கலரில் இருக்குது? ஏன் அந்த சூப்பர் நோவா ஆகிட்ட பிறகு ஒரு ஸ்டார் வந்து வெடிஞ்ச உடனே ஏன் அதோட லைட் வந்து வெளிக்காட்டில் ஒரு மாதிரி பிளாக்காகவே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் நான் சொன்ன மாதிரி அதிகபட்சம் இருக்குது. அதால் எந்த ஒரு லைட்டுமே தப்பிக்க முடியாது. இப்போ நம்ம லைட் அடிக்கிறோம், சிங்கிள் பீம் லைட் அடிக்கிறோம் அப்படின்னா அந்த லைட் வந்து இப்படி ட்ராவல் ஆகி போகுதுன்னா அதோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த லைட்டு கூட வெளியே வராது, உள்ளே போனது தான்.
இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு ஒன்று அந்த சைடு ஒரு உலகத்தை வந்து அவர் காட்டுவார்ல, அந்த மாதிரி இந்த பிளாக் ஹோல் இந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டா, இந்த கைக்குள்ளே போயிடுச்சுன்னா இந்த கை இந்த சைடு வராது, இதுக்குள்ளே போயிடும். இதுக்குள்ளே சிங்குலாரிட்டி இருக்கும். ஐ மீன் அந்த ஈவெண்ட் ஹொரைசான் கிட்ட போயிட்டு அதுக்குள்ளே யாராச்சும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்குலாரிட்டின்னு சொல்கிறாங்க. அந்த சிங்குலாரிட்டி மீன்ஸ் இன்ஃபினிட்டிவ் ஸ்மால், இன்ஃபினிட்டிவ் டெப்த். சின்னதாக போயிட்டே இருக்கும் கீழே. அட் த சேம் டைம் அதோட டெப்த் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. ஸ்டார்டிங்கில் ஒரு ஹோல் ஸ்டார்ட் ஆகுது, அட் த சேம் டைம் அனதர் சைடு வந்து எந்த பக்கம் ஒரு ஹோல் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னும் தேடிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பர்செப்ஷன். பட் அனதர் பர்செப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே போனால் டைம் ட்ராவல் பண்ண முடியுமா, முடியாதா? ஸோ எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் ட்ராவல் பண்ணி போகிறீங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வெளியே அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஈவெண்ட் ஹொரைசான் கிட்ட போனீங்க அப்படின்னா எர்த்துடைய டைம் வந்து அங்கே ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் இப்போ அதுக்குள்ளே போகிறீங்கன்னா அந்த டைம் வந்து ஸ்டாப் ஆகிடும். பட் நான் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்கள் போக 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 சின்னதாகிட்டு இருப்பீங்க. பட் ஃபைனலாக அதுக்குள்ளே போவீங்க. பட் ரொம்ப தூரம்லாம் போயிருக்க மாட்டீங்க. அந்த ஈவெண்ட் ஹொரைசான் கிட்ட போனாலே டைம் ஸ்டாப் ஆகிடும். திரும்பி என்ன பார்த்தீங்கன்னா என்னோட டைம் வந்து நார்மலாக தான் ஓடிட்டு இருக்கும். பட் உங்களோட பர்செப்ஷன் எப்படி இருக்கும்னா, நான் வந்து வேகமாக சுற்றிட்டு இருப்பேன். ஸ்டாரு, கேலக்ஸி, நான் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வேகமாக சுற்றிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு உள்ளே போயிட்டு எட்டி பார்த்துட்டு வரீங்க, ஒரு 2 நிமிஷம் உள்ளே போயிட்டு வர்றீங்க அப்படின்னா என் சைடு ஒரு 20 வருஷம் கடந்து போயிருக்கும். ஸோ அதுதான் டைம் ட்ராவலாக மென்ஷன் பண்ணுறாங்க. நிறைய பேர் மூவிஸாகவும் எடுக்கிறாங்க. இதுக்குள்ளே உண்மையில போக முடியுமா மனிதர்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதிகமாக சுற்றுறதுனால இந்த பாடியில் எப்படி ஆகிடும்னா நூல் மாதிரி ஆகிடும், த்ரெட்டு மாதிரி ஆயிடுச்சுன்னா. இப்போ நீங்கள் தலை ஃபஸ்ட் நான் இப்படி தான் என்ட்ரி கொடுப்பேன். தலை எப்படி போகுதுன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் போகிறதுனால ஃபஸ்ட்டு என் தலை வந்து கழட்டின்னு போயிடும். தனியாக போயிடாது, லென்த்தாக அப்படி இழுத்துட்டு போயிடும். அப்புறம் நெக்ஸ்ட்டு கை கால்லாம் உள்ளே நான் போகும்போது என்ன ஆகும்னா த்ரெட்டு மாதிரி நூடுல்ஸ் மாதிரி நீட்டாக ஆகிடும். ஸோ என்னோடய ஸ்கின்னு, போன்ஸு, செல்ஸு, தலைமுடி, ட்ரெஸ்ஸு எல்லாமே என்ன ஆகுனா பிச்சுக்கிட்டு எல்லாமே பறந்து போயிடும். ஸோ உள்ளே போனால் டேஞ்சர், வெளியே வர முடியாது. அட் த சேம் டைம் ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிளாக் ஹோலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா சிம்பிளாக அவங்களோட ரிப்ளை என்னவா இருக்குது அப்படின்னா சத்தியமாக தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இதுக்கப்புறம் அப்கமிங் ஜென்ரேஷனில் அதுக்குள்ளே போய் பார்க்குற அளவுக்கு எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஃபைன். இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தோம். ஸோ பிளாக் ஹோல்குள்ளே என்ன இருக்குது, எப்படி வந்து இது கிரியேட் ஆச்சு, எப்படி வந்து பில்ட் ஆச்சு, இதை சுற்றி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிளாக் ஹோலோட பிக்சர், இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 70s டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இந்த ப்ராசஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணி வர பிக்சர் எதுவும் கிடைக்கல. பட் சூப்பரான நிறைய டெலஸ்கோப் எல்லாமே இருக்குது. பட் எப்படி பிக்சர் எடுக்கணும், கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளாக் ஹோல் பற்றி தெரியவே இல்லை. சரி, ஓகே, ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அனதர் சைடு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்டு அவங்களும் படிச்சுட்டு அப்படியே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு அவங்க கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்டாக ஆகிட்டு ஸோ இந்த ப்ராசஸ் அவங்களும் பண்ணிட்டு வராங்க. ஸோ இவங்களும் ரிசர்ச் தேடி வராங்க. ஸோ 2 பேருமே கம்பைன் ஆகிட்டு அந்த ஒரு லேடி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஹைலி எக்யூப்டு சூப்பரான டெலஸ்கோப்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வெவ்வேறு கண்ட்ரியில் வெவ்வேறு சைடில் சில டெலஸ்கோப்லாம் வச்சு ஒவ்வொரு டெலஸ்கோப்லையும் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஃபைனலாக அது மர்ச் பண்ணி வெளியே நம்ம பார்த்தா ஃபைனல் அவுட்புட் கிடச்சிடும். ஓவராலாக பிளாக் ஹோலோடைய ஃபோட்டோ நம்ம கிடச்சிடும்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஸோ எல்லா சயின்டிஸ்ட்டுமே இந்த ப்ராசஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த லேடி வந்து இந்த ப்ராசஸை லீட் பண்ணுறாங்க. அந்த லேடி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேடி போமேன். அட் த ஏஜ் ஆஃப் 29 இந்த ப்ராசஸ் அவங்க எடுத்து நடத்துகிறாங்க. ஓவராலாக ஒரு 8 டெலஸ்கோப் வேறு கண்ட்ரியில் வேறு இடத்துல வச்சு ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஃபைனலாக மெர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்தந்த எந்தெந்த கண்ட்ரியில் எந்தெந்த பேரில் டெலஸ்கோப்லாம் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவாயில் சப் மில்லிமீட்டர் ஹரே என்ற ஒரு டெலஸ்கோப்பை வைக்கிறாங்க, SMA. நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப் மில்லிமீட்டர் டெலஸ்கோப் ஈஸ்டர்ன் ஹொரைசான் சைடில் வைக்கிறாங்க. நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் மில்லிமீட்டர் டெலஸ்கோப் LMT மெக்சிகோவில் வைக்கிறாங்க. நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, IRAM இன்ஸ்டியூட் ஃபார் ரேடியோ ஆஸ்ட்ரானமி இந்த மில்லிமீட்டர் ஆங்கிள் ஸ்பெயினில் வைக்கிறாங்க. நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் டெலஸ்கோப் JCMT ஹவாய். நம்பர் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ALMA அட்டகாமா லார்ஜ் மில்லிமீட்டர் ஹரே சைல்ட் என்ற கண்ட்ரியில் வைக்கிறாங்க. அபெக்ஸ் அட்டகாமா பேத்ஃபைண்டர் எக்ஸ்பீரிமெண்ட் அதுவும் சைல்ட் என்ற கண்ட்ரிலே வைக்கிறாங்க. அண்ட் ஃபைனலி சவுத் போல் டெலஸ்கோப் SPT அண்டார்டிகாவில் வைக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சு 2019 வரும்போது பிளாக் ஹோலுடைய ஃபோட்டோ கிடைக்குது. ஸோ அந்த பிளாக் ஹோலுடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா M87 மெசியர் 87. ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எர்த்துலேருந்து 55 மில்லியன் லைட் இயர் தள்ளி இருக்குது. அப்படின்னா ஒரு லைட் இயர் அதோட ட்ராவலிங் டைம் எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மில்லியன் மைல்ஸ். அது கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.7 ட்ரில்லியன் கிலோமீட்டர்ஸ். ஸோ ஒரு சிங்கிள் லைட் பீம் ட்ராவல் பண்ணி அவ்வளோ தூரம் போனோம் அப்படின்னா இவ்வளோ தூரம் டைம் இருக்குது. 9.7 கிலோமீட்டர் டைம் அளவுக்கு இந்த லைட் வந்து ட்ராவல் பண்ணி போகும்.
ஸோ நம்ம எர்த்தை விட அது ரொம்ப தூரமாக இருக்குது, தொலைவாக இருக்குது. அதான் நிறைய 300 ரிசர்ச்சர்ஸ் இருந்திருக்காங்க, 70-80 இன்ஸ்டியூட்டுக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 செஞ்சுரிஸாக கஷ்டப்பட்டு ஃபைனலாக 2019 இந்த அவுட்புட் வந்திருக்காங்க. ஸோ இந்த பெரிய கிரெடிட் யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டி போமேன். அவங்க வந்து இதுக்கு பின்னாடி இருந்தாங்க. ஸோ அவங்க தான் லீட் பண்ணாங்க. அவங்க சொன்ன ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மூலிமா இது எடுத்து இந்த பிளாக் ஹோலோட பிக்சர் நம்ம ஃபைனலாக வெளியே வந்துச்சு. இதான் அந்த பிளாக் ஹோலோட பிக்சர். ஸோ ஃபைனலாக இந்த ஒரு பிளாக் ஹோல் வீடியோ. ஸோ அவ்வளோதான். இன்னும் ஒரு டீட்டெயிலாக இன்டெப்த்தாக வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இது வந்து சின்னதாக ஷார்ட்டாக ஒரு ஜிஸ்ட் மாதிரி குட்டியாக ஒரு கதை மாதிரி தான் இது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இது சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா மிஸ்டர் பர்ஃபெக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.